நாய்களை வாங்கி வளர்க்குறவங்களுக்கு லைசன்ஸ் வந்து மஸ்டாலாம் இப்போ இல்லை. ஆனால் வேக்சினேஷன் மஸ்ட் ஆகணும். மைக்ரோசிப் நீங்கள் வீட்டில் வச்சு வளர்க்குறதா இருந்தால் ஒரு மைக்ரோசிப்பை போட்டு அது ஒரு சின்னதாக ஒரு நீடில் இது மாதிரி இருக்கும், ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் மாதிரி இருக்கும். அதில் வந்து உங்களுடைய அட்ரஸ், உங்களுடைய பேர், உங்கள் டாகோட பேர், இது எல்லாமே ஒரு ரிஜிஸ்ட்ரி மாதிரி வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்படி அதை பண்ணும்போது ஒருவேளை அந்த டாக் தொலைஞ்சாலோ இல்லை ஓனர்ஸ் வந்து அந்த டாக்ஸை வெளியில் அனுப்பிச்சி விட்டாலோ அவங்க ஸ்கேன் பண்ணாங்கன்னா இவங்களுடைய ஃபுல் டீட்டெயில் வந்துடும். அப்போ யார் அபேண்டன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஒன்று, அவங்க வந்து நமக்கு ஒத்து வருமானு தெரியலன்னா நாய் வாங்க மாட்டாங்க. இல்லைன்னா நாயை வாங்கிக்கிட்டு பிரச்சனைகள் வரும்போது அதுக்கு கரெக்டான ஆட்கள் அப்ரோச் பண்ணி அவங்கக்கிட்ட அட்வைஸ் கேட்டு அந்த டாக் அடாப்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இந்த இதெல்லாம் பண்ணலாம். ஆனால் டாக் வந்து வெளியில் துரத்தி விடுறது, இல்லை பக்கத்து ஊரில் கொண்டு போய் எங்கேயாவது கண்காணாத இடத்துல விட்டுட்டு வர்றது கண்டிப்பாக ஓனரோட மிஸ்டேக். ஒரு டாகை பற்றி தெரியாமல் ஒரு டாக் வாங்குறது, தனக்கு ஒத்து வராத ஒரு பீடை வாங்குறது. நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், யாரெல்லாம் டாகே வாங்கக்கூடாதுன்னு. அந்த ஒரு 10 ரீசனை கோட் பண்ணி அந்த 10 ரீசனில் ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஒரு நாயை வாங்குறது. எனக்கு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த டாகை நான் வந்து சேஃபாக வேறு யாராவது பார்த்துக்குவாங்க அப்படின்னு உறுதி பண்ணி அந்த டாகை வந்து அவங்க கூட பழக வச்சு அப்புறமா கொடுக்கணும். இது நாட்டு நாயாக இருந்தாலும் சரி, நீங்கள் வாங்கின வெளிநாட்டு நாயாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எல்லா நாயும் நாய் தான். இப்போ இவ்வளோ தூரம் நாய்களுடைய எண்ணிக்கை அதிகமானதுனால இப்போ இதெல்லாமே வந்து ஒரே நல்ல கல்லிங், அதாவது வந்து மாஸ் கில்லிங் பண்ணால் சரியாயிரும்னு நினைக்கிறாங்க. வெளிநாடுகள்லேயும் ஒரு காலத்தில் ஸ்டே டாக்ஸ் இருந்துச்சு. இப்போ இருக்கிற வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாத்துலேயுமே அவங்க இந்த இதே சிவிஎன்ஆர் ப்ரோக்ராமை ரிலீஸ் பண்ணி அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணி அப்புறம் தான் அதை அச்சீவ் பண்ணாங்க. சிவிஎன்ஆர்னா கேப்சர், வேக்சினேட், நியூட்டர், அப்புறம் ரிலீஸ், அந்த பல இடத்துக்கு ரிலீஸ் பண்ணுறது. இது வந்து இன்னைக்கு ஆரம்பித்து நாளைக்கு முடிகிற ப்ராசஸ் கிடையாது. அதனால் பொறுமையும் அதுக்கான கன்சிஸ்டன்சி வேணும். முதல்ல